அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய அரக்கு மாளிகை. வர்ண பகவானுக்கு அன்று யாரும் தந்தி அடித்தோ தபால் போட்டோ வருந்தி அழைக்கவில்லை. 2 நாட்களாக விடாது பொழிந்து தள்ளி கொண்டிருந்த மழை அன்றாவது ஓயாதா என்று மஞ்சுளா உண்மையில் கடவுளை பிரார்த்தித்து கொண்டுதான் காலையில் படுக்கையை விட்டு எழுந்தாள். ஆஃபீஸ் வேலையில் பஸ் பிடித்து 12 மைலுக்கு அப்பால் இருக்கும் பள்ளிக்கூடத்திற்கு காலை சரியான நேரத்திற்கு போய் சேர வேண்டும் என்றால் அதன் கஷ்டம் அவளுக்குத்தானே தெரியும். ஆனால் அந்த சராசரங்களின் இயக்கத்தில் தனக்கும் ஒரு பங்கு உண்டு என்று நிரூபிப்பவன் போல வருண பகவான் விடிந்ததும் விடியாததுமாக தன் கருமேக கூட்டங்களை வான வீதியில் எழுப்பிவிட்டிருந்தான். அவைகள் சிறு தூறலாக மெல்ல சிதறத் தொடங்கின. கூடத்தில் கிடந்த நாடாக்கட்டிலில் அரை தூக்கமாக படுத்திருந்த தாத்தா ரகுபதி எழுந்து உட்கார்ந்து கொண்டார். மஞ்சு, மஞ்சு, முற்றத்திலே துணியெல்லாம் நனைகிறதம்மா என்று உரத்த குரலில் எச்சரிக்கை செய்தார். மேலே பேச முடியாது. கொல் கொல் என்று பலமானதொரு இருமல் அவரது தொண்டையை பிடித்து கொண்டது. 78 வயது எட்டி பிடித்து கொண்டிருந்த அவர் 2 நாள் அடித்த ஜுரத்தில் கிழிந்து போட்ட நார் போல அசைய சக்தியின்றி பலவீனமாக நிலையில் இருந்தார். ஒரு வழியாக இருமி முடித்துவிட்டு அம்மா மஞ்சு என்று மறுமுறை கிழவர் சிரமத்துடன் கூவினார். மனம் கேட்காமல். அவசரமாக குளித்துவிட்டு ஈர விறகுடன் திண்டாடி அடுப்பை பற்ற வைத்து காலை ஆகாரத்திற்கு சித்தம் செய்து கொண்டிருந்தாள் பேத்தி. அது சமயம், நீங்க பேசாம இருங்க, நான் வந்து எடுக்கிறேன். இருமலோடு நீங்க மழையில் வேறு நனைய வேண்டாம் என்று எரிச்சலுடன் பதில் கொடுத்தாள் அவள். சமயத்திற்கு அடுப்பு கூடவா தொல்லை கொடுக்க வேண்டும் என்று புகைந்து கொண்டிருந்த அடுப்பு மீது ஆத்திரம் பொங்கி கொண்டு வரவே எழுந்து சமையல் மேடை ஓரத்தில் இருந்த மண்ணெண்ணெய் சீசாவை எடுத்தாள். கோபத்துடன் விறகு மீது பாதி புட்டி எண்ணெயை கவிழ்த்தாள். நெருப்பு குச்சியை எடுத்து கிழித்து அதன் மீது போட்டாள். குபீர் என்று தீ பற்றி கொண்டு எரியத் தொடங்கியது. பால் பாத்திரத்தை அடுப்பின் மீது வைத்துவிட்டு மெல்ல வெளியே வந்தாள். அதுவரை அவளுக்காக மழை ஒன்றும் காத்து கொண்டிருக்கவில்லை. படபடவென்று ஓட்டின் மீது சப்தத்துடன் பெரும் தூறல்களாக சிதறிக்கொண்டிருந்த மழை ஒரு சில வினாடியில் பெருத்த கோஷத்துடன் பொழியத் தொடங்கிவிட்டது. உத்தியோகத்திற்கு உடுத்தி கொள்ளவென்று அவளுக்கு இருந்தவை 3 ஆடைகள்தான். ஒன்று சலவைக்காக வண்ணானிடம் சென்றிருந்தது. மற்றொன்று முதல் நாள் பெய்த மழையில் நனைந்து கொண்டு வீடு திரும்பியதில் தொப்பலாகிவிடவே சமையலறை கோடியில் காய்ந்து கொண்டிருந்தது. 3ஆவதாக இருந்த ஒரு ஆடையும் மூச்சு விடாது பெய்த மழையில் 2 நாட்களாகியும் காயாது பாதி ஈரமான நிலையில் இருக்கவே சற்று காற்று பட்டாவது உலரட்டும் என்று விடிந்ததும் முதல் வேலையாக அதை முற்றத்து திறந்த வெளியில் கட்டியிருந்த கொடியில் போட்டிருந்தாள். அந்த ஒரு ஆடைக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடவே மஞ்சுளாவுக்கு துக்கமும் கோபமும் ஒருங்கே நெஞ்சை அடைத்து கொண்டன. முற்றத்திற்குள் ஓடி கொடியில் கிடந்த ஈரப்புடவையை எடுத்து கோபத்துடன் நீரை பிழிந்து கூடத்து மூலையில் விட்டெறிந்தாள். அடடா, நன்றாக நனைஞ்சு போய்விட்டதே என்று தாத்தா பச்சாதாபப்பட்டதை கேட்டுக்கொண்டு நிற்க அவளுக்கு பிடிக்கவில்லை. துக்கத்தினால் பெருகி வந்த கண்ணீரை கண்களின் மீது வழியும் முன் சரையில் நின்று கூடத்து அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள். உக்கரான அறையாகவும் படுக்கும் இடமாகவும் தாத்தாவிடம் மாத கடைசியில் மிஞ்சும் 1 அல்லது 2 ரூபாய்களை பத்திரமாக வைக்கும் பொக்கிஷ அறையாகவும் சகலத்திற்கும் உபயோகப்பட்ட அந்த அறைக்குள் பளிச்சென்று சூரியன் வீசிக்கொண்டிருக்கும் நல்ல நாளிலேயே அதிக வெளிச்சம் இருக்காது. வாடகைக்கு ஆசைப்பட்டு கொண்டு பெரியதாக இருந்த வீட்டை முடக்கி ஒடுக்கி பல ரூபத்தில் தடுத்து தனித்தனி சிறு பகுதிகளாக கட்டி போட்டிருந்த வீட்டுக்கார மகாராஜன் பெரிய அளவில் ஜன்னல் என்ற ஒரு சிறு ஓட்டை சுவரில் ஏற்படுத்தி அதில் 2 கம்பிகளை சொருகி விட்டிருந்தான். எனவே வானத்து கருமேக கூட்டமே அந்த அறைக்குள் அந்த சிறு ஓட்டை வழியே உடலை சுருட்டி கொண்டு வந்து குத்திவிட்டது போல் ஒரே அந்தகாரமாக இருந்தது. தடவி கொண்டு சென்று முதலில் மின்சார விளக்கை போட்டாள். கழித்துவிட மனமின்றி தாத்தா சேகரித்து வைத்திருந்த உடிந்த கள்ளிப்பெட்டியின் முகப்பிலே டக்கென்று நன்றாக முழங்கால் இடித்து கொண்டு விட்டது. அம்மாடி என்று வலி தாங்க முடியாது கிரீச்சிட்டு விட்டாள் அவள். என்னம்மா என்று பதறினார் ரகுபதி. கட்டிலில் இருந்து எழுந்து நின்றார். காற்றடித்தால் கூட கீழே விழுந்து விடுபவர் போல அவரது நலிந்த உடல் ஆடியது. ஒன்றுமில்லை தாத்தா.
கள்ளிப்பெட்டி காலை இடிச்சு விட்டது என்று ஆத்திரத்தை அடக்கும் நிமித்தம் பற்களை கடித்து கொண்டு பதிலளித்த பேத்தி கன்னங்களின் மீது வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். பார்த்து நடக்கக்கூடாதாம்மா என்று பெருமூச்செறிந்த கிழவர் தள்ளாடி கொண்டு அலமாரி அருகே சென்றார். மேல் தட்டின் மீது வைத்திருந்த சிறு மருந்து குப்பியை எடுத்துக்கொண்டு கூடத்து அரை பக்கம் வந்தார். என் ட்ரங்கு பெட்டி அடியில் ஒரு தகர டப்பா இருக்கு பாரு, அதில் கொஞ்சம் பஞ்சு வைத்திருக்கேன். இந்த மருந்து காயம் பட்டிருந்தால் உடனே கொஞ்சம் அதன் மேல் தடவி வை என்று அனுதாபத்துடன் சொன்னார். சுபாவத்தில் மஞ்சுளா மிக்க பொறுமையான பெண்தான். ஆனால் ஏனோ அன்றைய தினம் அந்த குணம் திடீரென்று அவளிடம் வறண்டு விட்டிருந்தது. ஈரத்தில் ஜுரத்தோடு நடமாடிவிட்டு பிறகு நீங்கள் வேறு எனக்கு தொல்லை கொடுக்கணுமா என்று உரத்த குரலில் தாத்தாவை பார்த்து ஒரு அதட்டல் போட்டுவிட்டு முகத்தை திருப்பி கொண்டாள். கிழவர் பதில் பேசவில்லை. வாலிப உள்ளத்தின் பல்வேறு போராட்டங்களை அவர் நன்றாக அறிந்தவர்தான். வார்த்தைகளால் ஆறுதல் சொல்ல இயலுமே ஒழிய செயலால் ஏதும் செய்ய அவருக்கு சக்தி இருக்கவில்லை. மருந்து சீசாவை வாயிற்படி மேல் வைத்துவிட்டு மெல்ல நடந்து கட்டிலின் மீது வந்து உட்கார்ந்து கொண்டார். மனப்பதற்றத்தினாலும் கொஞ்சம் எழுந்து நடந்த சிரமத்தாலும் அவரது இருதயம் படபடவென்று அடித்து கொண்டது. சுவாசம் நின்றுவிடும் போல் மூச்சு திணறியது. முதல் நாள் சாயங்காலத்திலிருந்து மஞ்சுளா ஒரு மாதிரியாகத்தான் இருந்தாள். யௌவனத்தின் பூரிப்பில் பொங்கி வருங்காலத்தை வர்ணப்படமாக சித்தரித்து கற்பனைகள் கண்டு மகிழும் உள்ளத்திற்கு ஏமாற்றம் என்பது ஒரு பெரிய இடிக்கு ஒப்பாகும் என்பதை அவர் அறிவார். ஆனால் அவரால் என்ன செய்ய முடியும்? அதே ஏமாற்றம் அவர் மனதில் இருந்த கொஞ்ச நஞ்ச உற்சாகத்தையும் உறிஞ்சிவிட்டு அவரை நடப்பினம் போல செய்துவிட்டிருந்தது. தலையணைக்கு அடியில் பத்திரமாக வைத்திருந்த கடிதத்தை எடுத்து மெல்ல திறந்தார். நேற்று சாயங்காலம் படித்தது ஒரு சமயம் தவறாக இருக்கக்கூடாதா என்று அவரது நைந்த உள்ளம் எண்ணியது. மழை இருட்டில் தளர்ந்து போன தமது கண்களால் ஊன்றி பார்த்து மெல்ல படித்தார். மீண்டும் அந்த கடிதத்தை. ஜாதகத்தை மறுபடியும் கவனித்ததில் பொருத்தம் அவ்வளவாக சரியில்லை என்று தெரிந்தது. சிரமத்துக்கு மன்னிக்கவும் என்று 2 வரியில் ரத்தன சுருக்கமாக எழுதிவிட்டிருந்த அந்த ஸ்ரீமான் சொல்லாமலேயே பல விஷயங்களை அக்கடிதத்தில் சொல்லியிருந்தார். ஐயா ரகுபதி, உமக்கும் எங்களுக்கும் உள்ள அந்தஸ்து வேற்றுமையை கொஞ்சமும் யோசிக்காது பெண் பார்க்க உங்கள் வீட்டிற்கு எங்களை அழைத்து விட்டீரே. உமக்கு எத்தனை துணிச்சல் ஐயா! அழகாக எழுதியிருந்த உமது கடிதத்தை பார்த்துவிட்டு ஏமாந்தல்லவா நானும் எனது மனைவியும் மகனும் பெண் பார்க்க புறப்பட்டு வந்தோம். வீட்டு வாயிலை மிதிக்கும் முன்பே உங்கள் பொருளாதார நிலையின் லட்சணம் என் மனைவிக்கு புரிந்துவிட்டது. மாதம் 300 ரூபாய் சம்பாதிக்கும் கட்டழகான என் மகன் எண்ணத்தை கண்டு உங்கள் பேத்தியை மனைவியாக வரிக்க முடியும். BA பரீட்சையில் 2 முறை தோற்றுவிட்டு பெண்கள் பள்ளிக்கூடம் ஒன்றில் குமஸ்தா வேலை செய்கிறாளே, அதற்காகவா? 22 வயது குதிர் போல் வளர்ந்து நிற்கும் அழகிற்கா? பேத்தி கல்யாணத்திற்கு பிறகு கட்டையை கீழே போட காத்திருக்கும் தாத்தாவின் மகத்தான ஆஸ்திக்காகவா? தாய், தந்தை, அக்கா, தம்பி என்று யாருமற்ற அனாதை பெண்ணை எந்த விதமான பக்கபலத்தை நம்பி கல்யாணம் செய்து கொள்ள முடியும்? ரூபாய் 5000க்கு பதில் 5000 காசு கூட உமக்கு வரதட்சணையாக கொடுக்க சக்தி கிடையாது. அதற்கு பின் கல்யாண செலவிற்குத்தான் எங்கே போவீர்? ஏன் இந்த வீண் சபலம் உமக்கு? காலதாமதம் செய்யாது உமது பேத்தியை 2வது தாரம் அல்லது 3வது தாரமாக மனைவியை இழந்த எவனுக்காவது கட்டி வையும். என் பேத்தி பார்க்க அழகான பெண் என்று அந்த ஒரு குணத்திற்காக இருமாந்து போகாதீர். அழகு சாப்பாடு போடுமா ஐயா? நமது சமூகத்தில் பெண்களுக்கு வெறும் அழகு மட்டும் இருந்து விட்டால் போதுமா? போதவே போதாது. கூடவே அந்தஸ்தும் வாரி இறைக்க பணமும் இருக்க வேண்டும். வயதாகியும் உமக்கு இந்த விவேகம் இல்லாமல் எங்கே போச்சு என்று அக்கடிதத்தில் எழுதாது விட்டிருந்த விஷயங்கள் அனைத்தையும் ரகுபதி தாமே கற்பனை செய்து பார்த்துவிட்டு பெருமூச்செறிந்தார். நன்றாக சம்பாதித்து கொண்டிருந்த அவர் மகன் டைபாய்டு ஜுரத்தில் மரணமடைந்து விட்டான். மருமகளும் அதே ஜுரத்தில் கணவனை பின்பற்றிவிடவே 2 வயது குழந்தை மஞ்சுளாவை வளர்க்கும் பொறுப்பு ரகுபதி தம்பதிகளிடம் விழுந்தது. குழந்தையின் கலை பொருந்திய பால் வழியும் முகத்தில் தமது புத்திர சோகத்தை மறக்க முயற்சித்த பாட்டி காமாட்சி மஞ்சுளாவின் 15வது வயதில் மாரடைப்பில் காலமாகிவிட்டாள். ஆகவே பேத்தியின் கல்வி, கல்யாணம் என்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் வயோதிக காலத்தில் ரகுபதிதான் தலை கொடுக்கும்படி நேர்ந்தது. அவர் போலீஸ் இலாக்காவில் குமஸ்தா உத்தியோகம் செய்து வேலையிலிருந்து ஓய்வு எடுத்து கொண்டபோது கையில் மொத்தமாக கிடைத்த தொகை 1200 ரூபாய்தான்.
அதை நம்பி வாழ முடியாது என்று தீர்மானித்து நகரத்தில் இருந்த பலசரக்கு கடை ஒன்றில் கணக்கு எழுதி அதில் கிடைத்த சொற்ப வருவாயில் குடும்பத்தை நடத்தி கொண்டு சிரமப்பட்டு பேத்தியை படுக்க வைத்தார். உபகாரச் சம்பளம் வாங்கி மிக சாமர்த்தியமாகத்தான் மஞ்சுளா படித்து வந்தாள். ஆனால் என்னவோ அதிர்ஷ்டம் அவள் பக்கம் இல்லை. BA பரீட்சையில் முதல் வகுப்பில் தேர்வாள் என்று தாத்தா இருமாந்திருக்கையில் பேத்தி இருமுறை பரீட்சையில் தோற்றுவிட்டு மறுபடியும் 3ஆம் முறை முயற்சிக்க மறுத்துவிட்டு அருகில் இருந்த டைப்ரைட்டிங் பள்ளிக்கூடம் ஒன்றில் சேர்ந்து விட்டாள். சுருக்கெழுத்திலும் டைப் அடிப்பதிலும் தேர்ச்சி பெற்றும் கூட சீக்கிரமாக அவள் எதிர்பார்த்தபடி வேலை ஒன்றும் கிடைத்துவிடவில்லை. மிகவும் கஷ்டப்பட்டு நகரத்தின் மறு கோடியில் இருந்த பெண்கள் பள்ளிக்கூடம் ஒன்றில் தற்காலிக குமஸ்தா உத்தியோகத்தில் அமர்ந்திருந்தாள். கல்வியின் மூலம் வாழ்க்கையின் வழியை வகுக்க முடியாவிட்டால் கல்யாணத்தின் மூலமாவது சாதித்து விடலாம் என்று நம்பிய கிழவர் அதற்கு பின் தீவிரமாக வரன் வேட்டையில் இறங்கினார். 1 வருஷ காலத்தில் பேத்திக்கு தக்க வரன் தேடி அவரது கிழிந்த செருப்புகளும் தேய்ந்து உருமாறி போயின. அத்துடன் உள்ளத்து உற்சாகமும் ஒடுங்கி போனதுதான் மிச்சம். மஞ்சுளாவை பொறுத்தவரையில் கல்யாண மார்க்கெட்டே மூடப்பட்டு விட்டது போல் நிலைமை படு சூன்யமாக காணப்பட்டது. பணமும் பக்க பலமும் இல்லாததனால் அவளை காண வந்த வரன் வீட்டவர்கள் எல்லோரும் சாக்கு போக்குகள் கூறி மறைந்து கொண்டே வந்தனரே ஒழிய, போகட்டும் ஐயா ரகுபதி, உங்கள் பேத்தி பார்க்க லட்சணமாக இருக்கிறாள், படித்திருக்கிறாள், அடக்கமான பெண், நல்ல சங்கீத ஞானம் இருக்கிறது, இந்த பெண்ணை நாங்கள் ஏற்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு யாரும் முன்வரவில்லை. இந்த நிலையில் வயதும் மனத்தளர்ச்சியும் காரணமாக கிழவர் அடிக்கடி ஜுரமாக படுத்துவிடவே பலசரக்கு கடைக்காரர் அவரது வேலைக்கு சீட்டு வைத்து விட்டார். பேங்கில் போட்டு வைத்திருந்த பணம் நாளடைவில் கரையத் தொடங்கியது. இன்னும் சில தினங்களில் அதுவும் போய்விட்டால் அதற்கு பின் கல்யாண செலவிற்கு என்ன செய்வோம் என்ற கிளி அவரை வாட்ட ஆரம்பித்தது. முடிவில் துணிச்சலாக முன்பு ஒரு முறை கல்யாணத்தரகன் மூலம் கேள்விப்பட்ட ஒரு வரன் வீட்டவர்களை தபால் மூலம் எழுதி விசாரிக்க தலைப்பட்டார். வரனின் தந்தை கடிதங்களில் பெருந்தன்மை பொங்கி வடிந்து கொண்டிருந்தது. பெண்ணை நேரில் பார்க்க அவர்கள் வரப்போவதை அறிந்ததும் கிழவர் மகிழ்ச்சியில் பூரித்து விட்டார். கடைசியாக மஞ்சுளாவிற்கு அதிர்ஷ்டம் அழகான வாலிபனாக நல்ல மத்தியதர குடும்பத்திலிருந்து வந்துவிட்டதாக எண்ணி சந்தோஷப்பட்டு கொண்டு விட்டார். பெண் பார்க்க பிள்ளை வீட்டவர்கள் வந்தார்கள். வரனின் தந்தையை பார்த்த அளவிலேயே ரகுபதிக்கு ரொம்பவும் பிடித்து போய்விட்டது. மஞ்சுளா செய்திருந்த ரவா சொஜ்ஜியையும் வாழைக்காய் பஜ்ஜியையும் பையனின் தாயார் ரசித்து சாப்பிட்டதை கிழவர் ஜாடையாக கவனித்தார். பெண்ணின் சமையல் அம்மாவுக்கு பிடித்து விட்டது. முதல் முட்டுக்கட்டை நகர்ந்து விட்டது என அவர் தனக்குள் மனக்கோட்டை கட்டினார். தாத்தாவின் வேண்டுகோள் படி மஞ்சுளா பராசக்தி மீது அழகான ஆனந்த பைரவி ராகத்தில் உருக்கமாக ஒரு பாட்டு பாடினாள். பிள்ளையின் தந்தை தலையை ஆட்டிக்கொண்டு கைத்தாளம் போட்டபடி பாட்டை ரசித்ததை கண்ட கிழவர், சரி, பெண் பிடித்துவிட்டது, இனிமேல் கவலை இல்லை என எண்ணிவிட்டார். ஊருக்கு போய் கடிதம் போடுகிறோம் என்று வரன் வீட்டவர்கள் கொஞ்ச நேரத்தில் வெளியேறினார்கள். வாரங்கள் பலவாகியும் பதிலே காணவில்லை. காலை மாலை என தபால்களை எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்த ரகுபதி அன்று மாலை தமது பெயருக்கு வந்த கடிதத்தை மிகவும் பரபரப்புடன் பிரித்தார். சுருக்கமான அந்த பதில் அவருக்கு மெத்த மன அதிர்ச்சியை கொடுத்து விட்டிருந்தது. மஞ்சுளாவிடம் எதையும் ஒளித்து வைக்கும் சுபாவம் கிடையாததனால் காரியலாயத்திலிருந்து பேத்தி திரும்பி வந்தவுடன் முதலில் அந்த கடிதத்தை அவளிடம் கொடுத்து படிக்கும்படி சொன்னார். மஞ்சுளா அதை பார்த்துவிட்டு மௌனமாக இருந்த போதிலும் அவளது முகக்குறியிலிருந்து தன்னை போலவே அவளுக்கும் மிக்க மன ஏமாற்றம் அடைந்தாள் என கிழவர் புரிந்து கொண்டார். ஆனால் அவரால் என்ன செய்ய முடியும்? நடந்து போன பலவற்றை எண்ணி கிழவர் கவலையே உருவாக அமர்ந்திருந்தார். கல்யாண மாதங்கள் முடிவடையும் முன் மஞ்சுளாவுக்கு தக்க வரன் ஒன்றும் கிடைக்காதது போல் தோன்றவே பேத்தியின் திருமணம் என்னும் கடமை அவர் நெஞ்சை பாறாங்கல்லை போல் கனமாக அமுக்கியது. பராசக்தி, வயது காலத்தில் என்னை சோதிக்கிறாயே அம்மா என்று துக்கத்துடன் கிழவர் வாய்விட்டு திணறினார். அருகில் இருந்த மாவு மில்லிலிருந்து சங்குலி கேட்கத் தொடங்கியது. கிழவர் சிந்தனை உலகத்திலிருந்து விழித்து கொண்டார். 8:30 மணி பஸ்ஸிற்கு நாழியாச்சம்மா என்று உரத்த குரலில் பேத்திக்கு எச்சரிக்கை கொடுத்தார். அது சமயம் கூடத்து அறை மூலையில் முடங்கி கிடந்த தனது பழைய தகர பெட்டியை திறந்து
உத்தியோகத்திற்கு உடுத்திச் செல்ல ஒரு புடவைக்காக அவசரமாக மஞ்சுளா தேடிக்கொண்டிருந்தாள். பெட்டிக்குள் பத்திரமாக அடுக்கி வைத்திருந்த தனது பழைய ஆடைகளை ஒவ்வொன்றாக எடுத்து புரட்டி பார்க்க ஆரம்பித்தாள். அவளுக்கு ஆத்திரமும் துக்கமும் பீறிட்டு கொண்டு வந்தன. சாயம் போனவைகளும் உடுத்தவே லாயக்கற்ற கந்தல்களும்தான் பெட்டிக்குள் குவிந்து கிடந்தன. நீங்க செத்த சும்மா இருங்கோ, தொணவென்று ஒன்றும் சொல்ல வேண்டாம். எனக்கு பஸ்ஸுக்கு போக வேண்டுமென்று தெரியும் என்று அடக்க முடியாத சினத்தினால் இறைந்து ஒரு அதட்டல் போட்டுவிட்டு பெட்டியில் கிடந்த ஒரு பழைய புடவையை கோபத்துடன் இழுத்து உதறினாள் மஞ்சுளா. அவசரமாக அதை தன்மேல் சுற்றி கொண்டு கூந்தலை வேகமாக பின்னி முடித்து கொண்டாள். கண்ணாடியை பார்க்க நேரமின்றி உத்தேசத்தில் நெற்றியில் குங்குமத்தை பொட்டாக வைத்துக்கொண்டு ஒரே பாய்ச்சலில் சமையல் அறைக்குள் ஓடினாள். 8:30 மணி பஸ்ஸை பிடிக்க வேண்டுமென்ற ஆத்திரத்தில் அவளுக்கு காலை சாப்பாடு உட்கொள்ளக்கூட நேரம் இருக்கவில்லை. பொங்கும் தருவாயிலிருந்த பாலை கீழே இறக்கி தாத்தாவிற்கு கொஞ்சம் காப்பி தயார் செய்தாள். ஃப்ளாஸ்கில் அதை ஊற்றி மூடி பத்திரமாக வைத்துவிட்டு பகல் வேலைக்கு என்று முன்கூட்டியே தயாராக தனக்கு எடுத்து வைத்திருந்த தயிர் சாத பொட்டலத்தை கையில் எடுத்து கொண்டாள். மெல்ல கூடத்திற்கு வந்தாள். சுவரில் மாட்டியிருந்த தனது குடையை கையில் எடுத்துக்கொண்டு, தாத்தா, உங்களுக்கு ஃப்ளாஸ்கில் காஃபி வச்சிருக்கேன். டிஃபன் செட்டில் சாப்பாடு இருக்கிறது. நான் போய்விட்டு வருகிறேன். நாழியாச்சு என்று கூறிவிட்டு காலில் செருப்புகளை அணிந்து கொண்டாள். போகிறதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் வாம்மா என்று தாத்தா மிகவும் குழைவான குரலில் அழைத்தார். மஞ்சுளாவினால் அந்த கட்டளையை மீற முடியவில்லை. என்ன வேணும் தாத்தா என்று கேட்டபடி அருகில் வந்து நின்றாள். இப்படி உட்காரம்மா என்று ரகுபதி சாவகாசமாக உத்தரவிட்டதை கேட்க பேத்திக்கு கோபமாகத்தான் வந்தது. சட்டுன்னு சொல்லுங்க தாத்தா என்று குமுறி கொண்டிருந்த ஆத்திரம் எதிரொலிக்கும் குரலில் கடுத்து கொண்டு அருகில் வந்து உட்கார்ந்தாள். தாத்தா ரகுபதி தொண்டையை கனைத்து சரிபடுத்தி கொண்டார். மனிதனுக்கு கோபம் என்கிற உணர்ச்சியும் ஓரளவிற்கு வேண்டியதுதான். ஆனால் அர்த்தமற்ற சினத்தினால் சிந்தனைக்கு ஆபத்து தானே ஒழிய லாபம் எதுவுமில்லை. உனக்கு எல்லாம் தெரிந்ததுதானே அம்மா. என்னால் முடிந்தவரை முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அந்த மனிதர் இப்படி ஒரு கடிதம் போடுவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றார் மிகவும் தடுமாற்றமான குரலில். அந்த வரவை பற்றி ஒன்றும் நான் கவலைப்படவில்லை தாத்தா என்று பதட்டமாக பதிலளிக்க வேண்டுமென்று மஞ்சுளாவிற்கு தோன்றியது போதிலும் பதில் பேச முடியவில்லை. கீழ் உதட்டை பற்களால் கடித்து கொண்டு மௌனமாக இருந்தாள். மஞ்சு என்று கிழவர் மிகவும் அன்பாக அழைத்தார். ஆனால் பேத்தி குனிந்தபடி தரையையே பார்த்து கொண்டிருந்தாள். பாட்டியை உனக்கு நன்றாக தெரியுமல்லவா? ஆனால் அவளை நான் அறிந்து கொண்டிருந்தபடி நீ அறிந்திருக்க நியாயமில்லை. பூமாதேவி மனித உறவில் வந்துவிட்டாள் என்று சொல்லும்படி அத்தனை பொறுமைசாலி. அது மட்டுமா, மலையையே புரண்டு மேலே மோத வேகமாக வந்துவிட்ட போதிலும் கலங்காத ஒரு நெஞ்சமுடையவள். நேர்மையான நடத்தை, இத்தனை குணம் இருந்தனவே. அவள் வாழ்க்கையில் செல்வத்தில் திளைத்தாளா, பணத்தில் புரண்டாளா, பட்டாடைகளில் மின்னினாளா என்றெல்லாம் கேட்காதே. வறுமையுடன் போராடினாள். புத்திர சோகத்தில் மூழ்கி எழுந்தாள். கஷ்டங்களை சகிக்க முடியாது கோழையாக இருந்த எனக்கு பெருந்துணையாக இருந்து நெஞ்சில் வலிமையூட்டினாள். அவள் எப்படிப்பட்ட அருமையான பெண்மணி என்பதை நான் ஒரு நாளும் மறந்ததே இல்லை, மறக்கப் போவதும் இல்லை. ஒரு மனிதனது வாழ்விலே இப்படிப்பட்ட ஒரு பெருமிதமான எண்ணத்தை உண்டாக்கிவிடும் பெண் ஒரு நாளும் சாவதில்லை. அவள் என்றும் வாழ்கிறாள் தெரியுமா என்றார் கிழவர் உணர்ச்சியினால் நடுங்கும் குரலில். பஸ்ஸை பிடிக்க துடித்து கொண்டிருந்த பேத்தியின் காதுகளில் அந்த வார்த்தைகள் கிணற்றுக்குள்ளிருந்து ஒலிப்பன போல கேட்டன. கிழவர் அதற்கு மேல் பேசாது, போய்விட்டு வாம்மா, நாழியாய்விட்டது என்று முடித்துவிட்டு நெற்றி மீது தவழ்ந்த அவளது சுருண்ட கூந்தலை அன்போடு ஒதுக்கிவிட்டார். கதவை சாத்திக்கொண்டு வாயிலுக்கு வந்த மஞ்சுளா குடையை பிரித்தாள். சமயம் பார்த்து அதனுடைய கம்பிகளில் 2 பீந்து கொண்டு விடவே குடை நன்கு விரிய மறுத்துவிட்டது. எல்லாம் சோதனை போல் நடக்கிறது என தனக்குள் முணுமுணுத்துவிட்டு சினம் தாளாது பற்களை கடித்து கொண்டாள். வேறு வழியின்றி பொழிந்து கொண்டிருந்த மழையில் பாய்ந்து நனைந்தபடியே பஸ் நிலையத்திற்கு ஓட்டமும் நடையுமாக விரைந்தாள். சொல்லி வைத்தாற்போல் அந்த 8:30 மணி பஸ் அவள் ஒரு சில அடி தூரத்தில் ஓடி வரும் பொழுதே புறப்பட்டு சென்று விட்டது. அடுத்த பஸ் வரும் வழியிலேயே விழியை வைத்து கொண்டு நனைந்து போன தனது புடவையை பிழிந்து சரிபடுத்தி கொண்டு நின்றாள் மஞ்சுளா.
வைதேகி பெண்கள் பாடசாலையின் தலைவி ஸ்ரீமதி கிருபாவதியின் முகம் அவளது கற்பனையில் மிகவும் பயங்கரமாக தோன்றி மறைந்த வண்ணம் இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பள்ளிக்கூடத்தின் வாயிலில் தொங்கும் பெரிய மணி பெருத்த கோஷத்துடன் ரீங்காரம் செய்ய தொடங்கிவிடும். ஈசல் போல் நாலாபுறத்தில் இருந்தும் புத்தக பைகளை தூக்கி கொண்டு 800 சிறுமிகள் பள்ளியின் பொது ஹாலில் வந்து குவிந்து விடுவார்கள். தன் கீழ் வேலை செய்ய 30 உபாத்தியாயினிகள் புடைசூழ தர்பாரில் அல்லி ராணி மிடுக்காக நுழைவது போல் ஸ்ரீமதி கிருபாவதி ஹாலுக்குள் பிரவேசிப்பாள். கையில் பிடித்திருக்கும் தமது அழகு பையை செல்லமாக தடவிக்கொண்டு கழுகு போன்ற தன் கண்களை ஹாலுக்குள் ஒரு முறை வளைய விடுவாள். குறித்த நேரத்தில் யார் அங்கு வரவில்லை என்பதை அறிந்து கொண்டு விடுவாள். பெயர்தான் கிருபாவதியை தவிர கருணைக்கும் அந்த அம்மாளுக்கும் காத தூரம். இன்றைக்கு நல்ல சகஸ்ரநாமம்தான் கிடைக்கப் போகிறது என்று பலவாறு எண்ணமிட்டபடி மஞ்சுளா நின்று கொண்டிருந்தாள். அதற்குள் நிலையம் நிரம்பி வழிந்துவிடும் போல் ஜனங்கள் வந்து குவிந்து விட்டார்கள். தனது நீண்ட குதிகால் பாதரட்சையினால் நறுக்கென்று மிதித்துவிட்டு சாரி என்று தேனினும் இனிய குரலில் அலட்சியமாக கூவிய கலாசாலை மாணவி ஒருத்தி மஞ்சுளாவை மேலும் கீழும் ஏற இறங்க பார்த்துவிட்டு தனக்குள் லேசாக புன்முறுவல் செய்து கொண்டாள். அந்த இகழ்ச்சியான நகைப்பின் அர்த்தம் யாதாக இருக்கும் என்று மஞ்சுளாவினால் ஊகிக்க முடியவில்லை. பஸ் பெறும் திசை பக்கம் திரும்பிய போது அதே சமயம் தன்னை அந்த நிலையத்தில் இருந்த வேறு சிலரும் வெறிக்க பார்ப்பதைக் கண்டு திடுக்கிட்டு போனாள். காரணமற்றதொரு திகைப்பில் நெஞ்சு படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. கையில் பிடித்திருந்த மணிப்பர்ஸை கீழே தவற விட்டு விட்டாள். குனிந்து அதை எடுக்க முயற்சித்த போதுதான் அவளுக்கு பலர் தன்னை வேடிக்கையாக விரைத்து பார்த்த காரணம் புலப்பட்டது. அவசரத்தில் கவனிக்காது அவள் உடுத்தியிருந்த புடவையின் முன் மடிப்பில் ஒரு விகாரமான கிழிசல் அவளது வறுமையை பறைசாற்றிக் கொண்டு உள்ளாடையை காட்டியபடி தொங்கிக் கொண்டிருந்தது. வெட்கமும் அவமானமும் தாழ முடியாது மஞ்சுளா பஸ் வரும் திக்கின் பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றாள். நீர்மல்கி நின்ற அவளது கண்கள் வீதியில் சென்று கொண்டிருந்த பெரிய வாகனங்களை வெறுப்புடன் கவனிக்கத் தொடங்கியது. பின் ஆசனங்களில் சொகுசாக சாய்ந்து கொண்டு டிரைவர் சாரதியம் செய்ய கப்பல் போன்ற பெரிய கார்களில் போய்க் கொண்டிருந்தார்கள் பலர். ஆனால் அத்தனை பெயர்களில் ஒருத்தருக்கு கூட ஏழை பெண்ணான அவள் மீது இரக்கம் ஏற்படவில்லை. மஞ்சுளா, வாமா, வண்டியில் ஏறிக்கொள், பள்ளிக்கூடத்திற்கு நேரமாய்விட்டது, கொண்டு போய் விட்டு விட்டு வருகிறேன் என்று சொல்ல முன்வருவர் யாரும் இல்லை. சி, ஒருபொழுதும் ஏழையாக பிறக்கக்கூடாது. அப்படி பிறந்து விட்ட போதிலும் சமாளிக்க முடியாத இடங்களில் சென்று உத்தியோகத்தில் அமரக்கூடாது. என்று தனக்குள்ளே எண்ணி குமுறி அவளது நெஞ்சை துக்கம் பலமாக அமுக்கியது. யாரும் பார்ப்பதன் முன் பெருகி கன்னங்களில் வழிய தயாராக துளிர்த்து கொண்டிருந்த கண்ணீரை கரத்தால் தட்டி சிதறவிட்டுவிட்டு வேகமாக வந்து நின்ற பஸ்ஸில் பாய்ந்து ஓடி ஏறிக்கொண்டாள். புடவையின் முன்மடிப்பில் தொங்கிய கிழிசலை மடித்து தெரியா வண்ணம் ஒரு குண்டூசியால் குத்தி மறைத்து கொண்ட பின்தான் அவளுக்கு மூச்சு வந்தது. வைதேகி பெண்கள் பாடசாலையின் வாயிலை அடைந்த பொழுது அதுவரை பெய்த மழையும் திடீரென்று ஓய்வு பெற்று கொண்டு விட்டது போல் நின்றுவிட்டது. வானத்தின் கடுமையை விலக்கிக் கொண்டு மேக மண்டலத்தின் வழியே சூரியன் மெல்ல தலையை நீட்டி கொண்டிருந்தான். இயற்கையில் ஏற்பட்ட இந்த மாறுதல் ஒன்றும் மஞ்சுளாவிற்கு உற்சாகம் ஊட்டவில்லை. கிருபாவதி அம்மாளிடம் தனக்கு கிடைக்கப் போகும் வரவேற்பை எண்ணியபடி கிளி பிடித்தவளாக தடுமாறியபடி உள்ளே சென்றாள். பஸ் தவறிவிட்டதா? அதனால்தான் 3/4 மணி தாமதமாக வந்திருக்கிறீர்கள் என்று துக்கம் விசாரித்து கொண்டு கையெழுத்து போடும் புத்தகத்தை நீட்டினார் ஆபீஸ் குமஸ்தா அர்த்தநாரி. கனவில் காரியம் செய்கிறவள் போல் தன் பெயரை அதில் கிறுக்கிவிட்டு தான் வேலை செய்யும் நிலையத்திற்குள் வேகமாக சென்று மறைந்து கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் அவள் எதிர்பார்த்தபடியே பள்ளிக்கூட சேவகன் அங்கே வந்து உங்களை பெரியம்மா தன் அறைக்கு வரச் சொன்னாங்க என்று கூறிவிட்டு பற்களை காட்டிக்கொண்டு நின்றான். அந்த உத்தரவின் அர்த்தம் முழுவதையும் உணர்ந்த மஞ்சுளாவின் நெஞ்சு பயத்திலேயே படபடத்தது. இதோ வந்துவிட்டேன் என்று குழறிவிட்டு மெல்ல தலைவியின் அறையை நோக்கி சென்றாள். பாய காத்திருக்கும் சிங்கம் போல கோபாவேசத்துடன் ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்த கிருபாவதி அவளை கண்டதும் அருகில் வேகமாக நடந்து வந்தாள். மஞ்சுளா, இத்துடன் 4 முறைகளாயிற்று. ஒவ்வொரு முறையும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாமதமல்ல,
1 மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக வந்தால் யாரால் பொறுக்க முடியும்? நினைத்த போது நிம்மதியாக வேலைக்கு வருவதற்கு இது பொழுதுபோக்கும் வம்பு மடம் என்று நினைக்க வேண்டாம். பள்ளிக்கூடம் என்பது ஞாபகம் இருக்கட்டும். கடைசியாக சொல்லிவிட்டேன். இன்னொரு தடவை இதே தப்பு செய்தாயானால் நான் மிகவும் கடுமையாக தண்டிக்க நேரும் என்று சீறி விழுந்தாள். மன்னிக்க வேண்டும். இன்று எனக்கு பஸ் தவறிவிட்டது. அதனால்தான் என்று கெஞ்சாத குறையாக துக்கத்துடன் தடுமாறிய மஞ்சுளா வார்த்தையை முடிக்கும் முன் தலைவி கோபமாக குறுக்கிட்டாள். பஸ் தவறவிட்டது. பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. வீட்டில் சமைக்க நேரமாயிற்று என்று எனக்கு சாக்குப்போக்கெல்லாம் காதில் போட வேண்டியதில்லை. உனது குடும்ப விஷயங்களும் தொல்லைகளும் பற்றி நான் கேட்க தயாராக இல்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் இங்கு வேலை செய்யும் எல்லோரும் சரியான நேரத்திற்கு வந்து தங்கள் காரியத்தை ஒழுங்காக செய்து முடிக்க வேண்டும். அதற்காகத்தான் சம்பளம் கொடுக்கிறோம் என்றால் கடுமையாக. மஞ்சுளாவிற்கு பதில் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. மௌனமாக தரையை பார்த்து கொண்டு நின்றாள். மேஜை மீது கிடந்த தனது கைக்குட்டையை எடுத்து தன் முகத்தை நன்றாக துடைத்து கொண்ட கிருபாவதி அம்மாள் மஞ்சுளாவை ஏற இறங்க ஒரு முறை நன்றாக உற்று பார்த்தாள். பஸ் தான் தவறிவிட்டது. இதை கூடவா கவனிக்க வீட்டில் உனக்கு பொழுது இருக்கவில்லை? இப்படி புறப்பட்டு வந்திருக்கியாயே என்று அதட்டி கொண்டு மஞ்சுளாவின் கிழிந்த புடவையை சுட்டி காட்டினாள் தலைவி. அவமானத்தினால் உடல் குறுகி தலை நிமிர சக்தியின்றி மரம் போல் நின்று விட்டாள் மஞ்சுளா. ஏழை பெண் என்று உன்னை நான் பழிக்கவில்லை. கிழிந்த புடவையை தைக்க கூட நேரமில்லாது அத்தனை சோம்பேறித்தனமா என்றுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உத்தியோகத்திற்கு எப்படித்தானா உடுத்தி கொண்டு வருவது? அதுவும் இன்று நமது பள்ளிக்கூடத்தை பார்வையிட மேயர் அம்மாள் வரப்போகிறார்கள். அது சமயம் நீ இப்படி அலங்கோலமான ஆடையிலே தோற்றமளித்தால் நமது பள்ளிக்கு மெத்த கௌரவமாகத்தான் இருக்கும். சரி சரி போ என்று வெறுப்பாக கர்ஜித்துவிட்டு அவளை பார்க்கவும் பிடிக்காதது போல ஜன்னல் பக்கம் திரும்பிக் கொண்டாள் தலைவி. ஒரே ஓட்டமாக நூல் நிலையத்திற்குள் ஓடி வந்த மஞ்சுளா நேரே தன் ஆசனத்தில் போய் விழுந்தாள். தலைவி கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றும் ஈட்டியாக நெஞ்சத்திலே தாக்கி வேதனை செய்யவே மேஜை மீது தலையை கவிழ்த்து கொண்டு தன் துக்கமெல்லாம் தீர ஒரு மூச்சு கண்ணீர் விட்டு விம்மி அழுதாள். வெளியே காலடி சத்தம் கேட்டதும் திடுக்கிட்டு எழுந்து தன் முகத்தை துடைத்து கொண்டு திரும்பி பார்த்தபோது தான் மட்டும் அங்கே தனியாக இருக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டாள். புத்தக அலமாரி அருகே கிடந்த நாற்காலி ஒன்றில் சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்த உபாத்தியினி சங்கரி கைக்குட்டையினால் கண்களை துடைத்து கொண்டிருந்தாள். அவளது கண்களும் முகமும் சிவந்து கோவைப்பழமாக காட்சியளித்தன. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டதும் குழந்தைகள் போல குபீர் என்று சிரித்து விட்டார்கள். பள்ளிக்கூட தலைவியின் கடும் சொற்களை கேட்டு அவமானப்பட்டது அன்று காலையில் தான் ஒருத்தி மட்டுமல்ல, தனக்கு இதில் இன்னொரு கூட்டாளியும் இருந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டதும் மஞ்சுளாவுக்கு எத்தனையோ ஆறுதலாக இருந்தது. அதை போலவே சங்கரிக்கும் அவளை கண்டு மனசாந்தி சிறிது ஏற்பட்டிருக்க வேண்டும். அதனால்தான் தொண்டையை கனைத்து சரிப்படுத்தி கொண்டு அவள் வலிய தானாக பேசத் துவங்கினாள். ஆனாலும் நமது தலைவி நாக்கில் நரம்பில்லாமல் கண்டபடி பேசிவிடுகிறார்கள் இல்லையா? கொஞ்ச நேரம் இன்று தாமதமாக வந்துவிட்டேன். உடனே எனக்கு வகுப்பிற்கே வாரண்ட் அனுப்பிவிட்டாள் மகராசி. குடிமுழுகி விட்டது போல் என்னை கண்டு எரிந்து விழுந்தாள். 1000 காலமிருந்து பள்ளிக்கூடத்தை தானே சுமந்து கொண்டிருக்கப் போகிறவள் போல வீண் கனவு. என்ன மனுஷி! கருணை என்பதே கடுகளவும் இல்லாத ஒரு ஜென்மம். எத்தனையோ பள்ளிக்கூடத்தில் நானும் வேலை செய்திருக்கிறேன். ஆனாலும் இது போன்ற ஒரு ராட்சசியை நான் தலைவியாக கண்டதே இல்லை என்று படபடவென பேசினாள் சங்கரி. இந்த உத்தியோகம்தான் எனக்கு முதல் அனுபவம். ஆனாலும் பிசகு நம்மிலும் இருக்கிறது. ஒழுங்காக நேரத்திற்கு நம் அனைவரும் உத்தியோகத்திற்கு வராவிட்டால் தலைவி எப்படி இந்த ஸ்தாபனத்தை செம்மையாக நிர்வகிக்க முடியும்? அதனால்தான் நம்மிடம் கண்டிப்பாக இருக்கிறார்கள் என்று மெல்லிய குரலில் பதிலளித்தாள் மஞ்சுளா. வெளியே புடவை சலசலக்கும் சப்தம் கேட்டதும் மிரட்சியாக சுற்றுமுற்றும் கவனித்து கொண்டாள். நூல் நிலையத்தில் உட்கார்ந்து கொண்டு சலசலவென்று பேசுவது சரியா என்று எங்கே கிருபாவதி வந்து கர்ஜிப்பாளோ என்று பயம் அவளுக்கு. போ மஞ்சுளா, நீ சொத்த பயந்தாங்கொல்லி. தலைவி காதில் நாம் பேசுவது பட்டுவிட்டால் வேலை எங்கே போய்விடுமோ என்ற கிளியில் நீ சிப்பங்கட்டி பேசுகிறாய். உமது உண்மை அபிப்பிராயத்தை வெளியிட அஞ்சுகிறாய். ஆனால் எனக்கு ஒன்றும் பயமில்லை. ஏதோ ஒரு நாள் தப்பி தவறி யாராவது கொஞ்சம் தாமதமாக வந்துவிட்டால் ஒரே அட்டகாசம் செய்து விடுகிறாளே. ச்சே, எனக்கு ஒன்றும் இவள் போக்கு பிடிக்கவில்லை என்று வெறுப்புடன் பேசினாள் சங்கரி.
தமது கடமையை சரிவர செய்கிற மனிதரை சாதாரணமாக எல்லோருக்கும் பிடிக்காது. கடமை என்பது வேப்பங்காய் போல கசக்கிற விஷயம். அதனால் என்று மஞ்சுளா விவரிக்கும் முன் பொறுமையற்ற சங்கரி குறுக்கிட்டு பேசலுற்றாள். கடமை உணர்ச்சி உடையவர்களுக்கு கடல் போன்ற கருணை உணர்ச்சியும் உண்டு என்பதை மறக்காதே. கடமை தவறி கருணை காட்டும் சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ முறை ஏற்படக்கூடும். தன் புத்தியை உபயோகப்படுத்தி சந்தர்ப்பத்திற்கு தக்கபடி நடக்கிற ஆசாமிதான் அன்பு இருதயமுடைய மனித பிறவி என்று சொல்வேன் நான். மண்டபத்தை சுமக்கும் கடமை கல் தூண்களை சேர்ந்தது என்று வைத்துக்கொள். சுமக்கும் பொறுப்பை சோர்வு இல்லாமல் ராப்பகலாய் செய்து கொண்டிருக்கனவே என்று அவைகளுக்கு பாராட்டு பத்திரம் வாசித்து கொடுப்பாயோ? கல் தூண்களிடம் போய் முட்டிக்கொண்டால் என்ன ஆகும்? நமது மண்டைதான் உடையும். அதேபோல்தான் கடமை போர்வையிட்டு கொண்டு பதவி கர்வம் பிடித்த இந்த பிசாசுகளிடம் போய் நாம் என்ன கெஞ்சி அழுதாலும் கல் தூணிடம் கிடைக்கும் வெகுமதிதான் என்று மிக வெறுப்பாக பிரசங்கம் செய்தாள். என்னவோ உன்னை போல் தர்க்கம் செய்ய எனக்கு திறமை இல்லை. சற்று முன் என்னை தலைவி கோபித்து கொண்ட பொழுது எனக்கும் உன்னை போல் கருணையற்ற பெண்மணி அப்படி இப்படி என்று துக்கத்திலும் கோபத்திலும் பலவிதமான கற்பனைகள் தோன்றின. ஆனால் இப்பொழுது யோசிக்கும் பொழுது தப்பு நம் பக்கத்தில் இருக்கிறதாக தோன்றுகிறது. வேலைக்கு இத்தனை மணிக்கு வர வேண்டும் என்கிற விஷயம் தெரிந்ததுதானே. பஸ் தவற விடாதிருக்க இன்னும் சற்று முன்னதாகவே எழுந்து வீட்டு வேலைகளை சட்டென செய்துவிட்டு புறப்பட்டிருக்க வேண்டும் இல்லையா என்றாள் மஞ்சுளா. போகண்டப்போ ராத்திரி வீட்டுக்கே போகாது இங்கேயே பள்ளிக்கூடத்தின் வாயிலே படுக்கையை போட்டுக்கொண்டு விழுந்து கிடக்க வேண்டும் என்று சொல்லாமல் போனாயே. சமத்து பெண். பள்ளிக்கூடம் முடிந்து தினம் அதற்கு பின் நடக்கும் சொற்பொழிவு, மாதாந்திர கூட்டம் என்று பல பொது விஷயங்களும் முடிந்து நாம் பஸ் பிடித்து வீடு போவதற்குள் ஒரு நாள் போல் மணி இரவு 8 விடுகிறது. அதற்கு மேல் போய் நாம் உணவு தயாரிக்கும் படலத்தில் ஈடுபட வேண்டும். சாப்பிட்டதும் தூங்க முடியுமா? வகுப்பு பெண்களின் பாட நோட்டு புத்தகங்கள் 100 கணக்கில் திருத்தம் செய்வதற்காக மேஜை மீது மூட்டையாக உட்கார்ந்து பயமுறுத்தி கொண்டிருக்கும். நம் வேலை முடிந்து தலை சாய்க்க 12 மணியாகிவிடும். விடிந்ததும் வீட்டு வேலைகளையும் செய்துவிட்டு பஸ்ஸை பிடிக்க ஓட வேண்டும். நாள் ஒன்றுக்கு 24 மணிதானே இருக்கிறது. வைதேகி பெண்கள் பாடசாலைக்காக 48 மணியாக இருந்தால் மிக நன்றாக இருக்கும். தலைவி மட்டும் தினமும் சரியான நேரத்திற்கு வேலைக்கு வந்து விடுகிறாளா என்று குறும்பு கேள்வி கேட்காதே. பிள்ளைக்குட்டி தொந்தரவு அற்ற தனிக்கட்டை. ஆசைக்கு படித்துவிட்டு அந்தஸ்திற்கு உத்தியோகம் செய்யும் பணக்கார வீட்டு பட்டதாரி. புத்தக கட்டை தூக்கி வர ஒரு வேலையாள், பாதரட்சணையை துடைத்து கொடுக்க ஒரு வேலைக்கார பெண் என்று ஏனைய வேலைகளை செய்ய ஆட்கள் பலர் நிறைந்த பங்களாவாசம் அவர்களுக்கு. நம்மை போல பொதுஜன போக்குவரத்து வாகனங்களுக்கு காத்திருக்க வேண்டியதில்லை. பையா என்று குரல் கொடுத்தவுடன் ஜம்மென்று கார் வந்து வாயிலில் நிற்கும். இவளுக்கு ஏழை எளியவர்களது கஷ்டம் என்ன தெரியும்? ஆனாலும் நான் இனி இவளை லட்சியம் பண்ண போகிறதில்லை. இந்த மாதம் முடிந்தவுடன் ஒரு கால் காகிதம் நீட்டிவிட்டு தனது சொற்பொழிவினால் ஏற்பட்ட அலுப்பை நிவர்த்தி செய்து கொள்கிறவள் போல பெருமூச்சு விட்டாள் சங்கரி. தற்காலிகமாக என்று அளிக்கப்பட்டிருக்கும் தனது குமஸ்தா உத்தியோகத்தை உடும்பு போல் பிடித்து கொண்டு சகல கஷ்டங்களையும் சகிக்க தயாராக இருந்த மஞ்சுளாவிற்கு இதை கேட்க ஆச்சரியமாகத்தான் இருந்தது. தனது அழகிய பெரிய விழிகளை வியப்புடன் விரித்து, வேறு நல்ல வேலை கிடைத்து விட்டதா என்று விசாரித்தாள். எதிரே தெரிந்த புத்தக அலமாரி கண்ணாடியில் தலையை கோதி சரிப்படுத்தி கொண்டு எழுந்திருந்தாள் சங்கரி. ஆமாம், இதைவிட பன்மடங்கு உத்தியோகம் எனக்கு கிடைத்துவிட்டது. எனக்கு இனி பெரும் உயர்ந்த நிம்மதி. அடுத்த மாதம் 15ஆம் தேதி எனக்கு கல்யாணம். திருமணம் என்பதும் ஒரு பெரிய உத்தியோகம்தானே. திருமண பத்திரிகை கொடுப்பேன், கட்டாயம் நீ வரவேண்டும் என்று கூறிவிட்டு கலகலவென்று நகைத்து கொண்டு வெளியே சென்றாள். அவள் சென்ற திக்கையே மஞ்சுளா வெறித்து பார்த்து கொண்டு உட்கார்ந்து விட்டாள். முதல் நாள் மாலை தாத்தாவுக்கு வந்திருந்த அந்த கடிதம் மட்டும் வேறு விதமாக இருந்திருந்தால் அவளும் இந்த மாதிரி பெருமையாக சொல்லி கொண்டிருக்க முடியும் அல்லவா? ஆனால் அதுதான் பெருத்த ஏமாற்றமாக மாறிவிட்டதே. அவள் அப்படியொன்றும் பெண் பார்க்க வந்த வாலிபன் மீது கரை காணா காதல் கொண்டு விடவில்லை. தாத்தா தன் பொருட்டு படும் மனக்கஷ்டத்தையும் சிரமத்தையும் பார்த்து இறங்கி வரன் என்று வந்த எந்த வாலிபனையும் ஏற்க அவள் தயாராக இருந்தாள்.
இது வேண்டாம், இந்த பிள்ளை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி வயது காலத்தில் தாத்தாவுக்கு வீண் சிரமம் கொடுக்க அவள் விரும்பவில்லை. படிப்பில்தான் தேர்ச்சி பெற்று பாட்டனுக்கு மகிழ்ச்சி கொடுக்க தவறினோம். அவர் கொண்டு வரும் எந்த வரனையும் பதில் பேசாது மணந்து கொண்டு அவருக்கு நிம்மதியை உண்டாக்குவோம் என்ற ஒரு கடமை உணர்ச்சி அவளுக்கு எப்பொழுதும் உண்டு. ஒவ்வொரு முறையும் பெண்ணை பார்த்துவிட்டு பிள்ளை வீட்டவர்கள் போனதும் தாத்தா பேத்தியை அழைத்து, உனக்கு பிள்ளையை பிடித்திருக்கிறதாமா என்று ஒரு தடவை கேட்டு வைப்பார். அவள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு பிடித்தால் எனக்கும் சரிதான் என்று சொல்வது வழக்கம். அன்றும் அதே போல்தான் அந்த வாலிபனை பற்றி தாத்தா விசாரித்தபோது பதில் கொடுத்திருந்தாள். அந்த வரன் வீட்டவர்கள் சக்கரையாக பேசியதை கேட்டு உலக அனுபவம் ஏதுமில்லாத மஞ்சுளா மயங்கி விட்டிருந்தாள். நல்ல மனிதர்கள் போல் தோன்றுகிறது. மாமியாராக வரப்போகிற அம்மா முகத்தில் லக்ஷ்மி கலை தாண்டவமாடுகிறது. பேச்சில் நயம் பொங்குகிறது. ஏழை பெண் என்று அருவருக்க மாட்டார்கள், அன்போடு சீராட்டுவார்கள் என்றெல்லாம் கற்பனை செய்து கொண்டிருந்தாள். அந்தஸ்தையும் பணத்தையும் எடை போட்டு பார்க்கும் சமூகத்திலே அழகும் பெண்மையும் அவமானப்படத்தானே அவதரித்திருக்கின்றன என்பதை அவள் மறந்தே போய்விட்டாள். அந்தஸ்தற்ற ஏழை பெண் மஞ்சுளாவை மணந்து கொள்ள அந்த வாலிபனுக்கு என்ன பைத்தியமா? வரதட்சணை வேண்டாம், பெண் கிடைத்தால் போதும் என்று பெண்மையை கௌரவித்து அவளை தன் மருமகளாக ஏற்க அந்த மனிதருக்கு சீர்திருத்த மோகம் ஒன்றும் ஏற்பட்டிருக்கவில்லை. தாத்தா பாவம் வீண் சபலத்தில் தவித்து போய்விட்டார் என்று பலவாறு சிந்தித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். ஒரு பக்கம் ஏழை பெண்களை திரும்பி பார்க்க விரும்பாத வாலிபர்களும் அவர்களது பெற்றோர்களும் நிறைந்த பயங்கரமான ஒரு சமூகம். மற்றொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்த பாவத்திற்காக ஏற்படும் உத்தியோக திண்டாட்டம். இன்னொரு பக்கம் பேய் போல் பிடுங்கி தின்னும் வறுமை. இவைகளை பற்றி நினைக்க நினைக்க அவளது மூளை சுக்கல் சுக்கலாக சிதறிவிடும் போல பாரமாகிவிட்டது.